நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாள் ஆண்டவரே, லெந்து காலங்கள், சிலுவை மரணத்தை தியானிக்கிற காலங்கள் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த அற்புத தொடர்பு ஊழியத்தின் குடும்பத்தாராகிய இவர்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் நீர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியேனுடைய எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வெளிப்படுகிறதற்கு எங்கு தடை இருந்தாலும் அவைகளை நீர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், எங்களோடு கூட பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தையை மிக கவனமாக கேளுங்கள். ஆமேன். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஆமேன், ஆமேன். இன்றைய செய்தியினுடைய சுருக்கமான தலைப்பு என்ன என்று பார்த்தால், நாம் கவனமாக இருக்க வேண்டியவைகள். The things that we ought to be careful. நாம் கவனமாக இருக்க வேண்டியவர்கள். இன்றைக்கு நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆமேன். 13ஆம் அதிகாரம் பாருங்க. எத்தனை பேர் நீங்கள் போய் கடற்கரை பீச்சில் போய் உட்காந்துருப்பீங்க? ஆமேன், ஆமேன். ஏசாமி உட்காந்துருக்காங்க பாருங்க. இயேசு அன்றைய தினம் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். ஆமேன். ஆண்டவருமே பீச் ரொம்ப விரும்பியிருக்காருல்ல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பீச் பிடிக்கும்னு தெரியல. அவர் போய் உட்கார்ந்தது நோக்கம் வேறு இருக்கும், நீங்கள் வேறு நோக்கத்தில் போய் உட்கார வேண்டாம். ஆனாலும் கடலோரத்தில் போய் உட்கார்ந்தாராம். அல்லேலூயா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி கடலோரத்தில் போய் ஆண்டவர் உட்கார்ந்துட்டு, ஆமேன், ஆமேன், அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். அப்போ திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஆமேன். படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். கவனமாக கவனிங்க. அங்கே விசேஷங்களை ஓமையாக, அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு ஏசாமியை தேடி. கடற்கரைக்க எங்கே இருக்கார் ஏசு, எங்கே இருக்காருன்னு ஓடி வந்திருக்கு பெரிய கூட்டம். ஆனால் ஆண்டவர் அந்த கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணதற்கு குறித்து தான் நீங்கள் சிந்திக்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி பிரசங்கம் பண்ணுறாருன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் எங்கேயாவது போய் நின்று இப்படி மட்டும் பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நல்ல கவனிங்க. அவன் விதைகளில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறையான இடத்தில் விழுந்தது. மண் ஆழமாக இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையினால் உலர்ந்து போயிற்று. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100, சிலது 60, சிலது 30 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பிரசங்கம் முடிஞ்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் யார் கையிலும் இல்லாமல் இருக்கும்போது வாஞ்சியோடு ஒரு கூட்டம் தேடி வருது. இவ்வளவு சொல்லி முடிச்சிட்டாரு. சீஷர்களுக்கே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. என்னடா நம்ம குருவானவர் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு அவ்வளோ பெரிய கூட்டம் அவரை தேடி வந்திருக்கு, படக்குன்னு ஒரு பிரசங்கத்தை பண்ணி முடிச்சிட்டாரு. ஏன் பண்ணினார் அப்படி? பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? இப்போ கவனமாய் கேளுங்கள் இந்த வார்த்தையை. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு
ஓமைகளாக பேசுகிறீர்கள். கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. why did he preach that way? எங்களுக்கே ஒன்றும் புரியல, அவனுக்கு சுத்தமாக புரிஞ்சிருக்காது. புரியாதுன்னு தெரிஞ்சிருந்தும் நீங்கள் ஒரு பிரசங்கத்தை பண்ணுறீங்களே ஏன்? இதுதான் என்ன கேள்வி. உங்களையும் என்னையும் நீங்கள் தான் அந்த கேள்வி கேட்கணும். ஏன் என்றதை இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். அவ்வளவு நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். பெரிய கூட்டம் வந்துருச்சு, இயேசுவை தாங்க தேடி வந்துச்சு. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அல்லேலூயா. அப்பொழுது சீஷர்கள் இடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக இப்படி பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. என்ன சொல்றாரு? நான் ஏன் புரியாத அளவுக்கு பிரசங்கம் பண்ணேன்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தி அவனுக்கு கொடுக்கப்படல, உனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறாரு. என்னடா இது? ஒரு பெரிய கூட்டம் அவரை தேடி வந்ததே. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம்னு இப்போ பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் இயேசுவை தேடி போனனால, ஊழியம் செய்கிறதுனால, நம்ம மிச்ச காரியங்களை செய்தனால பயங்கரமாக இருக்கிறோம் நீங்கள் நினச்சிடாதீங்க. பி கேர்ஃபுல். அப்படிதான் அவங்க நினச்ச ஒரு கூட்டம் போச்சு. ஆண்டவர் வந்து இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். நல்லா தெரிஞ்சுக்க, God is watching the innermost heart. இருதயத்தை பார்க்கிற தேவன். பிரியமானவர்களே, அவர் சொல்கிறாரு அவனுக்கு கொடுக்கப்படலங்கிறாரு. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு காது உள்ளன்னு கேட்கணும். உனக்கு புரிஞ்சா புரிஞ்சிக்க, புரிஞ்சாட்டி போ, அது நான் என்னைய பொறுத்தவரை. ஏங்க ஆண்டவர் அப்படி செஞ்சார்? இதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய கூட்டம் 500 பேர், நான் கடற்கரையில் போய் இருக்கிறேன், ஒரு தேடி ஐயா உங்களை எங்கெல்லாம் தேடுறதுன்னு வரும்போது, எப்படி என்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எவ்வளவு எளிமையாக மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக அந்த செய்தியை சொல்லணுங்கிறதுக்காக நான் தவதாயப்படுவேன். ஆனால் ஏசப்பா கடன்னு ஒரு 3 லைன் இல்லை 4 லைன் சொல்லிட்டு காதலன்னு கேட்கணும், வாங்கடா போன்ட்டாரு. Just imagine the Father who created the world. உலகத்தை உண்டாக்கினவர். பிரியமானவர்களே, அவர் எது செய்தாலும் சரியாக இருக்கும். ஏன் அப்படி செய்தார்? அந்த எச்சரிப்பில் நாம் எச்சரிக்கப்பட வேண்டியதின் அவசியம்தான் என்ன சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு 12ஆம் வசனத்தில், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். நம்ம இந்த உலகத்தில் யாருக்குங்க நீங்கள் உதவி செய்வீங்க? நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து நிறைய ரூபா இருக்குங்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களா? இல்லை ரூபாயே இல்லைன்னு சொல்கிற ஒருத்தன் வந்து, ஐயா எனக்கு 10 பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்கிறேன், அவனுக்கு உதவி செய்வீங்களா? இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு உதவி செய்வோம். ஆனால் பரலோக ராஜ்யம் அந்த பிரின்சிபலில் ஒர்க் பண்ணலை. எவன் வாஞ்சிக்கிறானோ, எவன் இருதயத்திலே உண்மையாயிருக்கிறானோ, உணர்வுள்ளவனாயிருக்கிறானோ, அவனுக்கு மட்டும்தான் நாங்கிறாரு. மிச்சவனுக்குலாம் அவனை தான் கடைசியில் உன்னை அரியன் அக்கிரமே சேகன் கண்டிப்பாக சொல்லுவார். வேஷம் போடுகிற ஜனமாய் இருக்கிறவர்களை கண்டு அவர் நிச்சயம் சொல்லுவார். நிச்சயம் சொல்லுவார். பெரியமானவர்களே, அங்கே என்ன சொல்றாரு? உள்ளவன் அவனோ அவனுக்கு கொண்டு. என் ஆண்டவருடைய ஆசை என்ன? நீங்களும் நானும் எவன் வாஞ்சிக்கிறானோ, எவன் தாகமாக இருக்கிறானோ அவன் பரிபூரணம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரு. யோசிங்க பிரியமானவர்களே, இல்லாதவனவனோ அவனிடத்துல இந்த உள்ளதையும் எடுத்துருவேங்கிறாரு. கொஞ்சம் 1 2 இருந்தால் கூட உனக்கு தேவையில்லடா, நீ வெட்டியை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு வசனத்தை வச்சு நீ என்ன செய்கிற? வாட் யூ ஆர் ரியலி டூயிங் வித் தி ஸ்கிரிப்சர். திஸ் இஸ் ஐடியா. பிரியமானவர்களே, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நெஞ்சமே பதைக்கிறது. நாம் எப்படி வாழ்கிறோம்? நான் இந்த பிரின்சிபலில் பரலோக ராஜ்யம் ஒர்க் பண்ணிச்சுன்னா நான் முதலாவது குவாலிஃபை ஆவேனா? ஆமென். பிரியமானவர்களே, என்ன அழகா சொல்றாருங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும். ஆமென். 13ஆம் வசனம், கண்டும் காணாதவர்களாயும். அதாவது ஏனோதானான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கண்டும் காணாதவன் இருக்கட்டப்பா, நம்ம கேட்காத பிரசங்கமா? கடைசியில் நம்ம மனசில் எப்படி நினைக்கிறோமோ, நம்ம ஜென்ம சுவாமி எப்படி சொல்லுதோ அப்படியே வாழ்வோம். நம்ம ஃபைனலாக அதில் தான் வாழ்கிறது. வசனம்லாம் கேட்குறது நல்லா ஷேர் பண்ணி பயங்கர வசனம் பிரதர் அப்படி இப்படிலாம் சொல்லு. ஆனால் மன மாற்றம், உள்ளான
அது மாறலைன்னா கடவுள் உங்கள்கிட்ட பேசவே மாட்டார், பேசினாலும் கேட்காது. அதுதான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும். அப்படி இருக்க முடியுமா? எவ்வளோ பிறகு மனுஷனுக்கு தாங்க அந்த இதெல்லாம் இருக்குது. கேட்குற மாதிரி இருப்பான், ஆனால் கேட்க மாட்டான். கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு யோசித்துக்கங்க. எனக்கு பைபிள் படித்தா நிறைய இது புரிய மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உணர்வே இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் உணர்வு உள்ளவர்களாக இருக்கனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர்கிட்ட போய் நான் இத்தனை மணி நேரம் பிரசங்கம் பண்ணினேன், நான் சிஸ்லாகி நான் 4 வருடங்களிலே கிட்டத்தட்ட 1000 பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஊமைகளாய் அவர்களோட பேசுகிறேன். யாரெல்லாம் உணர்ந்து கொள்ளலையோ, யாரு கண்டும் காணாமல் இருக்காங்களோ, யாரு வசனத்தை கேட்டும் கீழ்ப்படியாமல் இருக்காங்களோ அவங்களோட நான் வேற விதமாக தான் பேசுவேங்கிறார் ஆண்டவர். I will not talk to him straight. அவனுக்கு கள்ள தீர்க்க தரிசனம் தான் வரும். அவன் தான் ஒரு ஆள் வருவான். எல்லாம் மாயாய் நடக்கும் பிரியம். ஏன்னா சொல்றாரு, நான் அவன்கிட்ட இருந்து உள்ளதையும் எடுத்துருவேங்கிறாரு. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருக்கே, அதாவது இருக்கட்டுமே, அப்படி இல்லை, உள்ளதை எடுத்துருவேங்கிறார் ஆண்டவர். அதுக்கு வேற ஒரு டீம் வச்சிருக்காரு. நான் கீழே வரும்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொடுக்கிறதுக்கு தூதர்கள் டீமு, எடுக்கிறதுக்கு பிசாசு டீம் வச்சிருக்காருங்க. நீங்க ஜாக்கிரதை. இப்போ நம்ம எப்படி வாழ்றோம்? நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வசனம் என்னன்னு சொல்லிட்டு போதையா, என் மனசுல இதுதான் சரியாப்படுது, நான் இப்படித்தான் வாழுவேன் என்று நாம் நினைக்கிறோம். ஏன் சொல்றாருன்னா 15ஆம் வசனத்தை பாருங்களேன். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும். அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, மனம் ஒரு வாசனத்தை கேட்டால் அதன்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றலைன்னா கடவுளுடைய பார்வையில் உணர்வற்றவன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு வசனத்தை கேட்குறோம், ஆனால் அதன்படி நான் வாழ மாட்டேன். கடவுள் சொல்ற நீ உணர்வற்றவன், உன்கிட்ட இருந்து உள்ளதை எடுத்துருவேங்கிறாரு. இதை விட வேத வசனம் தெளிவாக எப்படி சொல்ல முடியும் பிரியமானவர்களே? ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு பிரசங்கிக்க ஆள் இல்லை. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ராஜ்யத்தின் வசனம் நம்மில் நிலை கொண்டிருக்க வேண்டுமானால் நாம் கவனமாக இருக்க வேண்டியவைகள். The things that we ought to be careful in order to have the words of the kingdom to remain in us. ராஜ்யத்தின் வசனம் நமக்கு நிலை கொண்டிருக்க வேண்டும்னா ஒரு 5 காரியங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை உங்களோடு பேசணும், உங்களோடு இடைப்படணும், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா 5 காரியங்களை முக்கியமாக இருக்கணுமா? ஒரு பெரிய கூட்டங்க வம்பா போச்சுங்க. ஒரு 1000 பேரா அதற்கு இயேசுவை தேடி ஒருவேளை வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர் சாடமுடைய பேசிட்டு காதுள்ளன்னு கேட்க கடவுள்னு சீசர்கள் மட்டும் கூட்டு வாங்கடா போவோம் நம்மன்னு போயிட்டாரு. உங்களுக்கே பார்த்தா என்ன ஏசாமி இப்படி எல்லாரும் மனம் திரும்பணும்னு நினைக்க மாட்டார். அவர் தெளிவு, அவருக்கு இருதயம் தெரியுது. இந்த பயல் என்னை தேடி வந்ததுக்கு மனம் திரும்புறதுக்கு ஒரு பயல் என்னை தேடி வரல. என் வார்த்தையை கேட்டால் எவன் மனம் திரும்புவானோ அவன்கிட்ட தான் நான் பேசுவேன். என் வார்த்தையை கேட்பான், ஆனால் அவன் இஷ்டத்துக்கே செயல்படுவான். I hate him, says the heaven. நான் என்னத்தை சொல்லுவேன் பிரியமானவர்களே? தெளிவு எவ்வளவு ஆழமான ஆபத்தான காரியம் அது என்று யோசித்து பாருங்கள். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம்? இயேசு வேணும், இயேசு வேணும், இயேசு வேணும் ஓடி நான் ஊழியத்துக்கு போகணும், ஊழியம் செய்யணும்னு போய், ஆனால் கீழ்ப்படுதல்னு வரும்போது என் இஷ்டத்துக்கு தான் செயல்படுவேன்னா அந்த ஆள் இயேசுவுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறாரோ நான் அறியேன். எனக்கு அருமையான தேவஜனமே, முதல் காரியம் 19வது வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்குறான், சத்திய வசனங்களை கேட்குறான், விலையேறப்பட்ட சுவிசேஷ ரட்சிப்பின் வசனங்களை கேட்கிறான்.
ஆனால் உணர்வில்லாமல் இருக்கும்போது யார் வருவா? அடுத்து என்ன சொல்ல? பொல்லாங்கன் வந்து. நீங்கள் உணர்வடையாத ஆள்னா முதல் இண்டிகேஷன் வந்து ஹெல்லுக்கு தான் போகும். அங்கேருந்து லூசிபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுப்புவான் ஆளை. ஏய், இங்கே ஒருத்தர் இருக்கான்யா, ஊழியெல்லாம் பண்ணுவான், பிரசங்கெல்லாம் பண்ணுவான், எல்லாம் துதியெல்லாம் பண்ணுவான், எல்லா வேலையும் பார்ப்பான். ஆனால் உணர்வு இல்லாதவன் சீக்கிரம் போய் வசனத்தை எடுத்து போடுங்க. நான் 1000 இல்லை 20,000 வசனம் நான் பண்ணாலும் அதுங்க நிற்கவே நிற்காது. இது வரைக்கும் நம்ம அவ்வளவு பிரசங்கங்கள் பண்ணியிருக்கணுமே. எந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ்கிறீர்கள் பிரியமானவர்களே? அப்ப நம்ம யாரு? உணர்வில்லாதவன், உணர்வில்லாதவள். நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க, நாங்க செய்யறதாங்க செய்வோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்போ உனக்கு எனக்கு பேச்சே இல்லை சாமி, நீ எதுக்கு ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்க? வேற ஏதாவது வேலையை போய் பாரு. Maybe when I am talking like this, it is like a sword coming against you. வருத்தமாகத்தான் நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. ஏன்னா இதைத்தானே வேதம் சொல்லுகிறது, நானாக சொல்லவில்லை. உணராம ஒருத்தன் இருந்தா என்ன வருமா? பேய் வருமா? பொல்லாங்கன் வந்து அவன் அனுப்பிச்சிருவேங்கிற 2 டிபார்ட்மெண்ட்டு கடவுள் கையில் தாங்க இருக்கு. நிறைய பேருக்கு என்னமோ பிசாசு டிபார்ட்மெண்ட் பூரா தனியாக பாட்டுக்கு இஷ்டப்படி செயல்படுறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் மேலேருந்து பெர்மிஷன் வாங்கலைன்னா தொலைச்சிருவார். தூதர்களை அனுப்பி கொடுக்கவும் செய்வார். ஏன்னா இவன் நிறைய வாஞ்சி உள்ள மகன், என் சமூகத்தில் மணிக்கணக்காய் காத்திருக்கிறவன், என் வசனத்தின்படி வாழ்கிறவன். இன்னொரு கோஷ்டி அவன் பிரேயரை எனக்கு எதுக்கே கொண்டு வைக்க, நீங்கள் வேற டிபார்ட்மெண்ட் அனுப்புங்க. பொல்லாங்கன் போக வேண்டிய இடத்துக்கு ஏன் தூதர்களை அனுப்ப சொல்றீங்க? This is the heaven may respond if what is said in Matthew 13:12 is true. மத்தேயு 13:12 படி அது உண்மையா இருக்குமானால் இவைகள் தான் நடக்கும் பிரியமானவர்களே. உணர்வில்லாதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து. உங்க வீட்டுக்கு பொல்லாங்கன் வரணுமா? உங்க வாழ்க்கைக்குள்ள பொல்லாங்கன் வரணுமா? நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படிகளான 2க்கு இடையில தான், வேற எதையுமே ஆண்டவர் சொல்லு. இதுலயும் என்னன்னா பயந்து போய் கீழ்ப்படுகிறது இல்லை, தன்னை அறியாமலேயே தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நான் எப்படா இதை நான் செய்ய முடியும் என்ற உணர்வே வரலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை பிரியமானவர்களே. முதல் காரியம் ஆழமான காரியம். இந்த ரெஃபரன்ஸில் மட்டும் நான் கண்டினியூஸாக 3 நாள் பேச முடியும். ஒரே உணர்வு இல்லாதவனை மட்டும் வச்சு அவ்வளவு காரியங்கள் என் நோட்ஸை பார்த்தா எனக்கே தலை சுத்துதுமாங்கல்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். நீங்க எப்படி இருக்க போறீங்க? ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். முதலாவது, அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வஜனமே, உணர்வு இல்லைன்னா உடனே உணர்வுள்ளோனா மாறிக்கங்க. ஆமேன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆமேன், ஆமேன். இந்த தெய்வம் வந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர். இந்த இதை எழுதி வச்சிருக்கிறாரு. பேசினது யாரு? மகாராஜாவாகிய கிறிஸ்து. எந்த நோக்கத்தோடு அவர் இப்போ பார்க்கறதுக்கு அழகா இருந்தாரா? இல்லை ஒரு மகிமை இவரை சுற்றி இருந்துச்சு? அவர் சாதாரணமாக எல்லாரும் போல் அப்படி சாயங்காலம் நேரம் வெயில் போனோன்னா போய் கடற்கரையில் உட்காந்துருக்கு. பெருங்கொண்ட கூட்டம். பிள்ளையவே ஏசு வந்து உட்காண்டாரப்பா, நம்ம அந்த அவனுக்கு சோம்பலை கொண்டா, இந்த இவனுக்கு எதைக்கல் இன்னைக்கு இவனு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பர்சனல் அஜெண்டாவில் வந்து உட்காண்டான் சுற்றி வர. அவர் சரியாக கூட பேசலை. நிறைய நேரங்கள் என்ன சபை இது, வார்த்தையே இல்லை அப்படிமா. ஒருவேளை நம்ம சரியில்லைனாலும் வார்த்தை சரியில்லாமல் இருக்குங்க. கவனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 19-20. கவனமாய் கேளுங்கள் தேவஜனமே. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடியால். மனுஷனுடைய கிரியை எப்படி இருக்கா உங்களுக்கே தெரியும். ரோட்டில் நடக்கும்போது பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஜனங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு ஆண்டவர். ஒளி வந்துருச்சு, ஆனாலும் ஒளியை காட்டிலும் இருளை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், அதனால அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டுன்ட்டார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்
நம்ம ஊழியம் பண்ணுறதுனால, துதிக்கிறதுனால, காணிக்கை கொடுக்குறதுனால, சபைக்கு போகிறதுனால ஒளியை அப்படியே பின்பற்றுகிறோன்னு. ஆனால் ஆண்டவர் அதை எப்படி பார்க்குறாரு தெரியுமா? அதெல்லாம் ரைட்டு தான்ப்பா. எத்தனையோ பேர் சபைக்கு வரான், நீ மட்டும் இல்லைப்பா, உலகம் போகிற எத்தனையோ பேர் வரான், ரட்சிக்கப்படாதவங்க கூட வரான். நீ வசனத்தின்படி வாழ்றியா? இல்லை சார். சரி, ரைட், அப்போ போயிட்டு வா. சிம்பிள். எனக்கு அருமையான தெய்வஜனமே, ஒளி வந்துருச்சா? ஆனால் ஜனங்களுக்கு இன்னும் ஏன்னா இது ஒருவேளை நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், நான் உங்களை குற்றப்படுத்தவில்லை, உங்களை சீர்தூக்கி பார்க்க நான் அழைக்கிறேன். ஒருவேளை எனக்கு கொஞ்சம் இருளில் மேல், உலகப்படியான காரியங்கள் மேல் தான் என்னுடைய நாட்டம் உண்டோ? நிறைய பேர் இருப்பாங்க பார்த்துங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. ஆனால் எவனாவது ஒருத்தன் ஆஃபீஸ்லேயே எங்கேயாவது அவன் ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டானா போதும், பிசாசாவே மாறிடுவாங்க. என்ன பேசுறேன்னு அவனுக்கே தெரியாது. It is that way we are living. ஏன்னா இதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் பிரியவன். ஏன்னா பைபிள் இதெல்லாம் எழுதியிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏங்க நமக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, நம்மெல்லாம் எல்லாமே ஒளியின் பிள்ளைகள், நம்மகிட்ட வந்து எதுக்கு இந்த இருளை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும்? இல்லை பிரியமானவர்களே, எல்லாரும் பைபிள் வாசிப்பாங்க. ஆனால் என்ன அழகா, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாததாக இருக்கிற, நம்மளை அறியாமலே பார்த்தீங்கன்னா பொல்லாதது நமக்கு பிடிக்கும். நாமே பொல்லாதது பிடிக்கும். பார்த்துங்க, மனுஷனுக்கு பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே. நமக்கு ஒளியை பார்ப்போம், ஒளியை பார்த்து அவனா நல்லா இல்லைன்னு யாராவது சொல்லுவாங்களாங்க? என்ன அழகா லைட்டு போட்டிருக்கான், அழகா இந்த இடத்தையுடைய மோட்சம் நல்லா இருக்கும், அப்படி நிறைய இடங்கள் பூமியில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அப்படின்னு மக்களுக்கு என்னென்ன, இருளை விரும்புவதே அதிக அந்த ஆக்கினி தீர்ப்பு காரணமாக இருக்குது. 20ஆம் வசனத்தை பாருங்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். ஒருத்தனுக்கு வந்து பாவத்தின் மேலே நாட்டம் இருக்குது, ஜென்ம சுவாபத்தின் மேலே அவனுக்கு ரொம்ப நாட்டம் இருக்குன்னா அவனை அறியாமலே ஒளியை பகைக்க ஆரம்பிச்சிருவானா. இதுதான் நம்முடைய பிரச்சனை. இங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஒளியை பகைக்கிறோமா, ஒளிக்காக வாழ்கிறோமா? சிந்தியுங்கள் பிரியமானவர்களே, சிந்தியுங்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். நிறைய பேர் ஏன் சில செய்திகளை கேட்கறதில்ல, பைபிளை வாசிக்கிறதில்ல, இல்லைன்னா கண்டிக்கிறதே அவனுக்கு பிடிக்காதான். நான் சொல்லலைங்க, நீங்கள் தான் இப்போ தானே வாசிக்க கேட்டீங்க. என்னையெல்லாம் கண்டிக்கிற சோழி மட்டும் வச்சிடக்கூடாது. என் இஷ்டத்துக்கு நீ பிரசங்கம் பண்ணுறேன்னா பண்ணு, உனக்கு என்ன வேணும்? பைசா தானே வேணும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு, வாங்கிட்டு போய்கிட்டே இரு. நான் இப்படி இருக்கேன், நீ இப்படி இருக்க, எங்களுக்கு தெரியுங்க பைபிள். நாங்கள் எங்கிட்ட இல்லாத பைபிளா? 70 பைபிள் வீட்டில் வச்சுருக்கோம். நாங்கள் கேட்காத பிரசங்கமா? நாங்கள் பார்க்காத ஊழியமா? எவ்வளவு நாம் யாராவது ஒருத்தர், இன்னைக்கு எங்கள் பிரச்சனையாக தான், யாராவது ஒருத்தர்கிட்ட பிரதர்னு லேசாக சொன்னால் போதும், அடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா நம்ம 20 வருஷத்துக்கு பூஞ்சி திருப்பிட்டு போயிடுவான். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. கிரியைகளை, ஏன் நான் இப்படி தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், நீனும் வந்தியா நல்ல வார்த்தைகள் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் இருதயம் எப்படி இருக்குமா? தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கு. ஒளி இடத்துல வந்தாலே கண்டிப்பாரான். நீங்கள் கண்டிக்கிறதற்கெல்லாம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஒளியிட்ட இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அதுதான். நல்லது தானேங்க சொல்கிறீங்க, கடவுளுடைய வார்த்தை தானேங்க, நான் கீழ்ப்படியணும் இல்லைங்க. ஒரு பிரசங்கம் போதுங்க ஒரு மனுஷனுக்கு, 700 தேவையில்லைங்க. இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறோமோ? ஏன்னா இந்த உணர்வுள்ள இருதயம் ரொம்ப முக்கியங்க. இது வந்து நான் ஐ எம் நாட் டாக்கிங் சம்திங் வெரி சப்ஸ்டான்ஷியலி லோ, ஹெவி மெட்டல் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஒருத்தர் வந்து ஒரு செய்தி தேவன் கொடுக்குறாரு,
அவருக்கு என்ன, அண்ணன் அப்படியே தான் கத்திக்கிட்டே கிடப்பார் எப்போ பார்த்தாலும். அவருக்கு என்ன, எதையாவது உன்னை கண்டிச்சுக்கிட்டே இருப்பார். போதகத்தை அசட்டை பண்ணுகிறவனுக்கு பைபிள் ஒரு பேர் கொடுக்கிறேன்னா முட்டாள்னு கொடுக்குது. யூ ஆர் அ ஃபூல். என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கைக்கு முன்னாடி குழிய நீனே வெட்டுறேங்கிற. நான் யாருன்னே உனக்கு தெரில, நான் எவ்வளோ நீதி உள்ளவன் உனக்கு தெரில, உனக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வரப்போகுது உனக்கு தெரில. முட்டாளுங்குது வேதாகம். யார? ஞானத்தையும் போதகத்தையும் தள்ளி விடுகிறவனுக்கு. நீ என்னன்னாலும் மரத்தகம் பண்ணு சாமி, நான் செய்கிறது தான் நான் செய்வேன். போதகத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் மூடராம். அப்படியே 20 வசனத்திலிருந்து நான் 23 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க, அதே 1ஆம் அதிகாரத்தில். ஏன்னா நம்ம என்னத்தை சிந்திக்கிறோம்? உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. உங்கள் கால்களை தொட்டு கேட்கிறேன். நீங்கள் அப்படி உணர்வு இல்லைன்னாலே கர்த்தர்ட்டே நீங்கள் போக முடியாது. அல்லேலூயா. பாசிங்க நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது. வெளியே தெருல தான் நீங்கள் நினைக்கிறீங்க என்னையா இது அப்படின்ட்டு. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. எங்கே யார் வீதிகளில் போய் சத்தம் போட்டு பிரசங்கம் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் பூமியில் நடக்கிற தெருவில் நடக்கிற காரியங்கள் மூலமாக பேசுகிறாரு. ஸ்தேவானோடு அப்படிதான் சொல்கிறான். ஸ்தேவான் கொலை செய்யப்படும் பொழுது எது வரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய ஆவிக்கு எதிர்த்து நிற்பு? யாரை குறித்து? தன்னை கொல்ற கடவுளை அறியாத ஜனத்தை குறித்து சொல்கிறான். தெருவில் நின்று பேசுவாராம். இந்த பாருடா அந்த வீடு என்ன அழகா கட்டினா, இந்த 25 வருஷம் கூட ஆகலை, இடிஞ்சு நவுந்துமா கிடக்கு பாரு. இந்த வீடை பாரு அழகா கட்டினா, அங்கே ஒருத்தருமே குடியேறல, சூசைட் பண்ணி எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கிட்டே. பாரு வாழ்க்கையை பாரு, இதை பாரு அதை பாரு, அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் தெருவில், அங்கே ஒரு இது வாழ்க்கையினுடைய நிரந்தர அற்ற தன்மை எல்லாத்தையும் சொல்லுவாராம். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒலிமுக வாசலிலும். சாதாரண தெருவில் அது அங்கிட்டு இங்கிட்டு ஹான் அடிச்சு பேம் 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 பேம்னு போகிறாங்களா, அங்கேயும் பேசுவார் ஆண்டவர் எல்லாத்தையும். அடுத்து ஒலிமுக வாசல் முக்கியமான இடங்களிலும் பேசுவார். நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறதான். நான் தான் தெய்வன், என்கிட்ட வந்துருங்க, நீங்கள் பாவ வழியில் போகிறீங்கன்னு சொல்லி. பேதைகளே, அதாவது பழையபடி வரார் பாயிண்ட்டுக்கு, முட்டாள்களே மாதிரி. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும். கடவுளை யாருக்கும் விரும்பலை. என்னையா ஜோம் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஜாலியாக வந்தோம், கடலில் குளித்தோம், மீனை பிடிச்சோம், அங்கிட்டு ஓடணும் இங்கிட்டு ஓடணும், ஜாலியாக டான்ஸ் ஆடணும், இப்படிலாம் எப்போ பார்த்தாலும் ஜபம் பைபிள் வாசிப்பு இது கோயில். இன்னைக்கு நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுங்க அப்படி, எப்போ பார்த்தாலுமா அப்போ கடவுள் மட்டும் என்கிட்ட பேசிடாதீங்க. ஒன்று பார்க்க முடியாது, ஒரு சினிமா பார்க்க விட மாட்டீங்க, வீட்டில் டிவி மட்டும் பெருசாக இருக்கும் சொல்கிறாங்களா இல்லையா? ஆமென். பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும். பேதமை அதை விரும்புகிற நீங்கிறாரு. நிந்தனைக்காரரே, அதாவது அநியாயக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுக. அநியாயத்தில் நீ பிரியப்படுறேங்கிறாரு. நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நீ தான் கரெக்டுன்னு சொல்கிற. மதியீனரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? எது வரைக்கும்டா என்னை விட்டுட்டு ஓடி என் வசனத்துக்கு கீழ்ப்படிய நான் சொல்கிறத கேட்காம ஓடுவீங்க? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. எதுக்கு அவருக்குள்ளே வர சொல்கிறார் ஆண்டவர்? உங்களை எதுக்கு இந்த வார்த்தையை கேட்கிற என் ஜனமே, உங்களை எந்த எல்லைக்குள்ளே வர சொல்கிறாரு? கடிந்து கொள்ளுகிற எல்லைக்குள்ளே வா, அதுதான் உனக்கு நல்லதுங்கிறாரு. நீங்களே யோசிப்பீங்க, அற்புத தொடர்புல எப்போ பார்த்தாலும் இதானா ஐயா, நாங்களும் ஒரு இதில் வந்தோமா, ஒரு ஆறுதலாக சொன்னோமா, இதுதான் டோட்டலாக அவங்க இன்ஜினையே மாற்றி வேற இன்ஜின் மாற்றுறது. எனக்கு அருமையான தேவஜனமே, என்ன சொல்ற பாருங்க, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். எப்போ வார்த்தை வருமா, எப்போ விளங்குமா, எப்போ ஓ மேல பேசாம நேரடியாக பேசுவாராம்? கடிந்து கொள்கிற எல்லைக்கு வரும் பொழுது. அதாவது என்ன சொல்றாரு, நீ உணர்வுள்ளவனாய் மாறுவாயானால் அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டு உன் வாழ்க்கையிலே மனம் திரும்புவாயானால் நான் என் ஆவியை உனக்கு அருளுவேன், உன்னோடு பேசுவேங்கிறாரு. இன்னும் எத்தனை பேருக்கு ஆமாங்க, எல்லா ஊழியக்காரனும் வருவாங்க, கர்த்தர் என்னோடு பேசின, பாதி பேர் போய் தான் சொல்லிட்டு போகிறான், மிச்சவனும் உள்ளதை சொல்கிறானான்னு தெரியல. எனக்கெல்லாம் அந்த அனுபவம் ஒரு நாள் இல்லையான்னு எத்தனை முறை நம்ம சிந்திச்சிருக்கோம். ஆண்டவர் பேச விரும்புகிறாருங்க. அழகா மத்தையில் சொன்னாரே,
பரிபூர்ணம் அடையும் தான் நான் விரும்புகிறேன்னு. என்ன அழகு! நீ என்னை கடிந்து உழுதலுக்குள்ள திரும்புங்கள்ங்கிறாரு. அப்பனா நான் என் ஆவியை உனக்கு கொடுப்பேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். எவ்வளவு ஆழம் பிரியமானவர்களே! ரோமரில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க. நிறைய வசனம் இருக்குது, எல்லாத்தையும் சொன்னாலும் நேரம் இருக்காது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது. ரோமர் 2:8. சண்டைக்காரராயிருந்து, என்ன அவன் மைண்ட் செட்டே சண்டை கொடுக்கிட்டே இருப்பான். ஏதாவது அவனுக்கு பிடிக்காததுன்னா உடனே சண்டை போடுவார். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிரக கோபாக்கினை வரும். அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர், அப்படி வர ஒரு குரூப் இருக்குது. அநியாயம் பண்ணுறதுன்னா அவங்களுக்கு சக்கரை சாப்பிட்ட மாதிரி. எனக்கு அருமையான தேவஜனம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளில் எங்கேயாயிலும் அநியாயம் நடக்கிறதா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருப்பாங்க. கணவன் மனைவியை நேசிக்கவே மாட்டார், அதுவே ஒரு பெரிய அநீதி. ஆனால் மனைவி மட்டும் இவருக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அப்படி வேலைக்காரி மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்ப்பார். சிலர் கணவன் மனைவி மேலே அன்பாக இருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா மனைவிமாருக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணமே இருக்காது. இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லைகளிலே அநீதி இருக்குமானால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன லிட்டரா என்ன சொன்னால், உணர்வடைஞ்சிறப்பா உனக்கு நல்லது இல்லைன்னா கோபாக்கினை உனக்கு வரும். இப்போ வராது, எப்போமாவது வரும், அன்னைக்கு நீ கூப்பிடுவோம், நான் கேட்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் பைபிளில் இருந்தாங்க பேசுகிறேன், வேறு எது நான் என் இஷ்டத்துக்கெலாம் சொல்லலை. எனக்கு அருமையாக மனம் திரும்புங்கள் பிரியமானவர்களே. இந்த பிரசங்கத்தை பண்ணுகிற நான் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். I am not exempted from this verse. பாருங்க, அப்படியே ரோமர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். அப்படி பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு சொல்கிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 28. கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருக்கிறபடியால். எப்படியா? தேவனை குறித்து அறிந்து கொள்கிறதற்கு, அதை பற்றி கொள்கிறவர்களுக்கு மனசே இல்லையா? ஆமென். தகாதவைகளை செய்யும்படி அப்படி இருக்கு, மனதில்லாது இருக்கிறபடியால். என தேவனை அறிகிற அறிவில் பற்றிக்கொள்ள மனதில்லாங்கிறனால தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கடவுளே ஒப்பு கொடுப்பாராம். ஏசாமியை கேடான சிந்தனை அழிஞ்சு போ, நீ அழிவது. அதை என்ன செய்வார்னா, நம்ம உணர்வு அடையலைன்னா, நம்ம மனம் திரும்பலைன்னா ஆண்டவரே சரி அப்போ உன் இருதயத்தில் இருக்கிறபடி உனக்கு ஆக கடவுன்னு விட்டுறாரு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒன்று நம்ம அறுப்போம், இல்லைன்னா நம்ம பேரப்பில் அறுக்கும் எங்கேயாவது. இதுதான் உண்மை பிரியமானவர்களே. எவ்வளோ ஒரு ஆழமான வார்த்தை என்று பாருங்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். நான் சொன்னேன்ல, சத்துரு அனுப்பி விடுவேங்கிறார்ல, அவர் தான். அவனே வந்துடுவான். ஆண்டவர் போன பிறகு தான் நம்ம தான் ப்ரொடெக்ஷனே இல்லாமல் இருப்பேன். அப்புறம் அவன் மேலே நேரம் வந்துட வேண்டியதானே. கடவுள் அவனை அனுப்பணும் கூட அவசியம் இல்லை. அவர் எங்கெல்லாம் கூடாரத்தை காலி பண்ணுறாரு, இவன் உள்ள வந்துடுவான். அமேன், அமேன் பிரியமானவர்களே. அப்போது உணர்வுள்ள இருதயம் எவ்வளவு அவசியம் என்று பாருங்கள். எவ்வளவு அவசியம். இந்த 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. இது கர்த்தருடைய வார்த்தை. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல், அல்லேலூயா, அநீதியில் பிரியப்படுகிற யாவருக்கும் ஆக்கினிக்குள்ளாக்கப்படும்படிக்கு. என்ன சொல்றாரு? அநீதியில் பிரியப்படுகிற. நம்மளே எடுத்துக்கிடுவோமே, எவ்வளவு விஷயங்கள்ல அநீதி செஞ்சு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம அடைகிறோம். அநீதியிலே பிரியப்படுகிற ஜனம் எப்படின்னு யோசிச்சு பாருங்க தெய்வ ஜனமே. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினிக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஒருத்தன் கடவுளை எனக்கு வேண்டாயா நீர்,
அப்படின்ட்டாருன்னா ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது ஒரு பயங்கரமான வித்தியாசமான சில காரியங்களை அவனுக்கு கொடுத்து, அதாவது என்ன கல்லை தண்ணிக்குள்ளே ஏற்கனவே நீந்துறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கு, இந்த இதை பிடிச்சிட்டு மேலே ஏறிவான்னு சொல்லி கல்லை போட்டால் எப்படி இருக்கும், உள்ள சொத்தமாக போயிடுவான். எப்போ? ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல். ஏன் நமக்கு இங்கே இது யாரோ உலகத்தான குறித்து சொல்லி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு இதை போட்டு இங்கே சொல்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. விசுவாசிக்கிறேன்னு நம்ம சொல்லிட்டாலே அதன்படி வாழணுங்கிறதா அதுக்கு அடையாளம். ஆமென். அப்போ எல்லாரும் நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லலை. தெர் இஸ் ஆல்வேஸ் a great difference between a Christian, தேவனை அறிந்த ஜனத்திற்கும் அறியாத ஜனத்திற்கும் வித்தியாசம் உண்டு. எனக்கு அருமையான தேவஜனமே, இங்கே என்ன கான்செப்ட்னா, நம்ம ஆண்டவரை பின்பற்றோன்னு சொன்னால் மனம் திரும்பி வாழ வேண்டும். ஏதோ ஒரு நேரம் ஒரு தப்பு செஞ்சிட்டோன்னா அதில் ஆண்டவரே இப்படி நான் நினச்சிருக்கே கூடாதப்பா, இப்படி நான் பேசியிருக்க கூடாதப்பா, இதை நான் செய்யக்கூடாதப்பா, இதிலிருந்து நான் வந்துடணும்ப்பா, அப்படி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள் இந்த வார்த்தை. அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவாராம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க, நமக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குங்க. அப்போது இந்த வசனத்தை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பிரியமான நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கேன். ஐ ஹேவ் a lot of references which I cannot say. என்ன அழகான காரியம் என்றால், நாம் ஒரே பாயிண்ட் தான், பல வசனங்கள் பார்த்துக்கு, நீ உணர்வுள்ளவனா மாறு. உணர்வுள்ளவனா என்ன அர்த்தம்? கையில் வந்து ஒரு 500 ரூபா இருக்கிற அந்த அறிவு அவனுக்கு வந்தால் என்ன செய்வான்? பசிக்கும் போது என்ன செய்வான்? ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டானா? ஒரு சின்ன பிள்ளைக்கு இந்த 500 ரூபாய் கொடுங்க, பசிச்சாலும் அந்த 500 ரூபாய் கையில் வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம். கையில் என்ன இருக்குன்னு தெரியல. நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? சிந்தியுங்கள். அப்போ இந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நிலை கொள்ளணும்னா முதல் காரியம் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்? உணர்வுள்ளவர்களாயிருந்து. ஆமென். இப்போ நம்ம மீண்டும் எங்கே போகிறோம்? மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் மீண்டும் செல்வோம். ஆமென். அவன் யாரு? முதல் கேட்டகரி ஆளு வழி அருகே விதைக்கப்பட்டவன். ரெண்டாவது ஒரு கேட்டகரியை பற்றி சொல்றார். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்ட 20வது வசனம், கற்பாறை இடங்களிலே விதிக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். நல்ல கவனிங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய். முதல்ல உங்களுக்குள்ள நல்ல வேர் இருக்கான்னு பாருங்க. ஆழமான வேரை எனக்கு இல்லை, அது ஆழமான வேர் இருக்கா இல்லையாங்கிற நீங்கள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புஸ்கு புஸ்குன்னு அந்த செடி மாதிரி வாடி 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 போகிறீங்கனாலே அங்கே வேரில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். ரெண்டாவது நம்ம எங்கே கவனமாக இருக்கணும் தெரியுமா? வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும்பொழுது கண்டிப்பாக வருங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வரும், அது தேவ திட்டம். அதான் கிளீனாக எழுதுறாருல, நீ என்னை பின்பற்ற ஆரம்பித்த பின்னாடி வசனத்தின் நீ வந்து வசனத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது சில சோதனைகள் உனக்கு வரும். உன்னை அழிக்கிறதுக்கு இல்லை, கடவுள் வந்து அதனுடைய கயிறு அடுத்த பக்கம் அவர் கையில் வச்சிருப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீதிமானுக்கு ஒரு துன்பம் அநேகமாக இருக்கும், அவை எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். வசனத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன ஆண்டவரே, நான் எவ்வளோ இருந்தேன், எனக்கு போய் இப்படி பிரச்சனையா? நீங்கள் முதல்ல இதை நீங்கள் சரி செய்யுங்க, அதுக்கப்புறம் தான் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் துதிப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் ஊழியம் பண்ணுவேன். எவ்வளவு தடவை நம்ம அப்படி சொல்லியிருக்கோம் பாருங்க. வசனத்தின் நிமித்தம் எனக்கெல்லாம் அப்படி ரொம்ப உபத்திரமே ஒன்று வரலைன்னா எங்கேயும் உங்கள் வாழ்க்கையே கிறிஸ்துக்குள்ளே இருக்கா நம்ம சோதிச்சு தான் பார்க்கணும். அப்படின்னா வசனத்தின் நிமித்தம் நல்லா தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர் பாருங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இடரல் அடையக்கூடிய சூழ்நிலைகள் அநேகம் வரும். ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் என் பிள்ளைக்கு இந்த துன்பம், எனக்கு ஏன் வேலையில் பிரச்சனை, என் குடும்பத்தில் ஏன் சமாதானம் இன்மை? நிரந்தரமாக அது இருக்காது உங்கள் வாழ்க்கையில். கொஞ்ச காலம் அதில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க. ஆண்டவர் தான் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்குறாரு. 25 வருஷம் காத்திருந்து அவன் பிள்ளையை பெறான், ஈசாக்க. இப்போ அந்த பிள்ளை மேலே அன்பு வச்சுருக்கானா
ஏன் மேலே அன்பு வச்சிருக்கானான்னு வசனத்து நிமித்தம் அவனுக்கு ஒரு துன்பம் உண்டாகுது, போய் பலி செலுத்துங்கிறாரு. அவன் பிள்ளைக்கே பிரச்சனை வருது. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் எப்படி இருக்கணும்? துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவனா இருக்கக்கூடாது. எனக்கு என் உயிரே போனாலும், கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை, எனக்கு என்ன நடந்தாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவின் விசுவாசம் தான் பெரிய விசுவாசம். எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் விடுவியாமற் போனாலும் நாங்கள் அவர் வசனத்தான் கீழ்ப்படிவோம். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரின்சிபல் இருக்கணும்? என்ன எனக்கு நடந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்களை சத்துரு வசனத்து நிமித்தமாய் கொண்டு வந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், நான் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையிலும், ஊழியத்தை செய்வதிலும், வசனத்துக்கு பயந்து நடப்பதிலும், ஜெபத்திலும் ஒரு காலமும் வேறு சிந்தனையாய் இடரல் அடைய மாட்டேன் என்று தெளிவாக நீங்கள் இருக்கணும். அப்பனாதான் உங்களோட ஆண்டவர் பேசுவாருங்க. நல்லா தெரிஞ்சுக்க. ஏன்னா இப்படிப்பட்ட இன்னொரு கேட்டகரி நம்ம பார்த்தோன்னா, அவன் இந்த கேட்டகரி கிடையாது. வந்த உடனே இடரல் அடைவானா, அதனால நான் அவன்கிட்ட பேசலாங்கிறாரு. நம்ம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இடரல் அடைகிறவராக இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையும் அடுத்தவங்க வாழ்க்கையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோமா? நிறைய பேருக்கு இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அவங்க தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒருத்தர் நல்லா பண்ணிட்டா கூட அவங்களால பொறுக்கவே, ஐயோ இவன் நம்மளோட ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவானோ, இவன் நம்மளோட ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவாளோ, ஒரு பலவீனம். ஜாக்கிரதை பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. இடரல் அடைகிற மாதிரி சூழ்நிலை வாழ்க்கையில் நிறைய வரும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறோம். 3 வசனத்தை மட்டும் பார்ப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இடரல் வரும், இந்த கான்டெக்ஸ்ட் வேற இருந்தாலும் இடரல் வரும் பொழுது, இடரலே வராமலாம் இருக்காது, இடரல் வர்ற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனால் என்கிட்ட இடரல் ஆகி போனால் உனக்கு தான்டா நட்டம். எந்த சூழ்நிலை, எந்த உபத்திரவம், எந்த கடினமான சூழ்நிலை வந்தாலும் நீ இடரல் அடைய மாட்டேன் என்று நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா, இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு பலம் கொடுப்பார். இன்னும் ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். அது ரொம்ப அவசியம். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம். இது நான் சொல்கிற வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். ஓசியாவிலே அழகான ஒரு வார்த்தை இருக்குது. ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 6ஆம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்பிராயிமே, என் செல்லமே, என் பிள்ளையே, என் சிஸ்டலே, அப்படி கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. உன் பக்தி என் மேலே வச்சிருக்கிய, காலையில் வர்ற பனி ஒரு அரை மணி நேரத்தில் இல்லாமல் போயிடுது. மேகம் போல நம்ம கரைஞ்சி ஒன்றுமில்லாமல் போயிடுறோம். அதாவது தொடர்ச்சியாக நம்ம ஒரு பிரசங்கம் கேட்டால் ஒரு வாரத்துக்கு பயங்கரமாக இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பைபிளை வாசிக்கிறதுல 1 மாதத்துக்கு. ஜபங்கிறது நான் எக்ஸிஸ்டன்ட். நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. என்ன அழகா சொல்ற, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும். எங்கடா உன் பக்தி போகுது? பிரசங்கம் கேட்டு ஒரு 15 நிமிஷத்தில் உன் கதையை நீ ஆரம்பிச்சிடுறியேங்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நேராக நான் போகிறேன். 2ஆம் அதிகாரம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்கள், நீங்கள் கேட்கிறது கர்த்தருடைய வார்த்தை. செவி கொடுப்பீர்களா ஜனமே? வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. எவ்வளவு நூல் பிடிச்சு பார்க்குறாருன்னு பாருங்க. நீ உனக்கு முந்தி மாதிரி இப்போ கொஞ்சம் உபத்திரம் வந்துருச்சு, இல்லைன்னா மிச்ச காரியம் வாழ்க்கையில் நடந்தோன்னு என்னை விட்டு கொஞ்சம் நீ தூரமாக போயிட்ட. முந்தி மாதிரி நீ ஜெபிக்கல, முந்தி மாதிரி நீ வேதத்தையே வாசித்துக்கிட்டு இருப்பியே, இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு ஆண்டவர்.
வேலை இல்லாமல் போது ஒவ்வொரு சர்ச்சா போய் ஒவ்வொரு ஊழியக்காரனா தலையை கொடுத்து எவனாவது ஒருத்தன் கையை நீட்டினா கூட தலையை கொடுத்துருவோம். நம்ம முழங்கால் போடுவோம். இன்னைக்கு ஜெபமே இல்லாம மாறி போச்சு. அப்ப என்ன சொல்றாரு? உன் பக்தி அவ்வளவுதான், சூழ்நிலையின் அடிப்படையிலே வாழ்கிறாய். ஏங்குறாருங்க, உங்க அன்புக்காக ஏங்குகிறார். இரண்டாவது காரியம், முதல் காரியம் நம்ம கடவுளுடைய வார்த்தை நம்மளில் நிலை கொண்டிருந்து அதெல்லாம் விளங்கணும்னா உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டாகும் போது, அதாவது இடரல் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது நாம் என்ன செய்யணும்? உறுதியாய் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், மத்தேயு, இப்போ திருப்பி 13ஆம் இடத்துக்கு போயிடும். மத்தேயு 13ஆம் அதிகாரம், ஆமென், 22ஆம் வசனம் என்ன சொல்லுங்க பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், அது ஒரு 3வது கேட்டகரிக்கு வராரு. வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். முதல்ல என்ன சொல்றாரு? ஆமென் ஆமென். 3வது காரியம் உலக கவலை. அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ உலக கவலையிலேயே நீ வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா என்கிட்ட நீ ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ ஏறி வர முடியாதுங்கிறாரு. இதுதான் ஐடியாலஜி. அதாவது இன்னொரு பக்கம் பார்த்தா, எவன் உலக கவலையில் கிடக்கிறானா பிசாசு ஐடென்டிஃபை பண்ணி கிளீன முள்ளு மாதிரி சுச்சுவேஷனை கொண்டாந்து அப்படியே அவன் என்ன சொல்லிடுவாங்களா, அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்துடும். ஆகவே உலக கவலை, அவனும் பலனற்று போகிறான். யார் பலனற்று போகிற? உலக கவலையில் இருக்கிறவன் பலனற்று போகிறான். இந்த வசனம் அப்படிதான் முடியுது பாருங்க. உலக கவலையும் அவனும் பலனற்று போவான். யாரு பலனற்று போவா? யாரு பலனற்று போவா? யாரு பலனற்று போவா? உலக கவலை இருக்கிறவன் பலனற்று போவான். ப்ரொடக்டிவிட்டி இருக்காது ஆன்மீக வாழ்க்கையில். நம்ம போய் வேற விதமாக போக மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருப்போம், ஏதாவது இருப்பமா இருக்கும். ஆனால் அங்கே ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் நம்மகிட்ட இருக்காது. பலனற்று போகிறான். அப்போ லௌகீக கவலை, உலக கவலை, எவ்வளவு ஜாக்கிரதையா நீங்க. மூன்றாவது காரியம், கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிலை கொண்டிருக்க வேண்டுமானால் உலக கவலை இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அது உங்க சாய்ஸ். அங்க வலிக்குது, இங்க பணம் இல்லை, அங்கே கவலைப்படணும்னா எல்லாத்துக்கும் படலாம். இந்த இப்போ வெளியே போகணுமே, இட்லி வாங்க போகணுமே, நைட்டு வேறு இருட்டாக இருக்கே, இப்படி போயிடலாமா, கவலைப்படுறதுக்கு முடிவே இல்லை. ஆனால் இது என்ன செய்யுமா? ஏன்னா இதுக்கு ஒரு வசன ஆதாரமும் உண்டு. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துக்கு நேரம் போகும். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதனுடைய கடைசி இப்படி சொல்லுது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கம் இருந்துச்சுன்னா உன் ஆன்மீகத்தில் மரணத்தை அது கொண்டாந்துருமா. ஆன்மீகமாக செத்து போயிடுவ நீ. அப்போ நம்ம அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய 3வது காரியம் என்ன? கடவுளுடைய வார்த்தை நம்மள நிலை கொண்டிருக்க வேண்டுமானால் லௌகீக துக்கத்தை குறித்து எச்சரிப்போடு இருக்க வேண்டும். ஆனால் அந்த 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பாருங்கள். நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. அப்படி ஒரு துக்கமும் இருக்குது. தேவனுக்கேற்ற துக்கம் நம்மகிட்ட இருக்கணும், லௌகீக துக்கம் இருக்கக்கூடாது. அப்படி தேவனுக்கேற்ற துக்கம் இருந்தால் அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு கீழே இருக்கு அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். நமக்கு நேரம் இல்லை. ஆமென். அப்போ 3வது காரியம் உலக கவலை. அடுத்து பாருங்க, திருப்பி நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நாம் வேகமாக வருவோம். அங்கே பாருங்க, இதே வசனத்தினுடைய அடுத்த பகுதி. ஆமென் ஆமென். 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் உலக கவலை. அடுத்து 4வது என்னது? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால். ஆமென். வசனத்தை எது நெருக்குமா? ஐஸ்வர்ய மயக்கம். வசனத்தை உங்களுக்குள்ள இருக்க வேத வசனம் கொஞ்சம் நஞ்சம் கிடக்கல, அதை வந்து நெருக்குமா? எது? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஐயோ, எனக்கு அந்த வீடு மட்டும் பெரிய வீடாக இருந்திருந்தா, பெரிய காராக இருந்து, எதையாவது ஒன்று உலகத்தான் எதை முக்கியப்படுத்துகிறானோ அதை நீங்கள் முக்கியப்படுத்தும் பொழுது வசனம் உங்களுக்குள்ள நிலை கொண்டிருக்காமல் போயிடும். வசனம் நிலை கொண்டிருக்காது. வெளியே நம்ம ஐயா துதிமா ஈமை பாட்டுலாம் நல்லா தான் இருக்கும், ஏன் தீர்க்க தரிசனம் கூட சொல்லலாம். ஆனால் ஆழம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் இன்றைக்கி விசுவாசிகள் பாருங்கள், ஆழமான அவங்ககிட்ட இருந்தாலே நம்ம நிறைய கற்றுக்கலாங்க. அப்படி எத்தனை பேருங்க இருக்காங்க இன்றைக்கி?
அவங்களோட ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளருவோம். அப்படி விசுவாசிகளை எங்கே சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு குறைந்து விட்டோம். இங்கே என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இதெல்லாம் ஏன் பைபிள் இவ்வளோ தூரத்துக்கு சொல்லுதுன்னு சொன்னால், இதில் அவ்வளவு ஒரு பரிதாபங்கள், போராட்டங்கள் விசுவாசிகள் இருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். பைபிள் அவங்களுக்கு என்ன ஒரு டைட்டில் கொடுத்துருக்குன்னு பாருங்க. பரிசேயர். அவங்கெல்லாம் வேதத்தை தியானித்து அப்படி மக்களுக்கு சொல்கிற பரிசேயர். ஆமேன், பெரியவங்க. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இவைகளெல்லாம் பொருளாசைக்காரராகிய என் ஊழியக்காரர்னு தான் அர்த்தம். அதுதான் அங்கே சொல்லப்பட்டது. பரிசேயர், பொருள் ஆசை இருக்கிறவன். அவன் தேடுறான்டா, நீ ஏன்டா அப்படி இருக்கேங்கிற மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. நீ ஒன்று உலக பொருளை தேடு, இல்லைன்னா என்னையே தேடுங்கிறார். ஆமேன். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பாருங்கள் பிரியமானவர்களே. நம் மிகவும் கவனத்தோடு வாழ்கிற ஒரு கடைசி கால வாழ்க்கை இது. அதனால தான் ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களிடத்தில் என்ன செய்றார்? எச்சரிப்போடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களில் நம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே மிக துரிதமாக நம்மோடு பேசுகிறார். ஏன்னா பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி தான் சொல்லுது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பணத்து மேலே ஆசைப்பட்டீங்கனாலே என்னுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? ஒரு நாள் நீங்கள் திருப்தியை அடைய முடியாது பணத்தில். என்ன, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினாலும் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. என்ன, செல்வம் வேணும் செல்வம் வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறவங்களும் எத்தனை அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை அடைகிற வரைக்கும் ஒரு 10 நாள் சந்தோஷமாக இருக்கும். அப்பா கார் வாங்கிட்டேன்ப்பா, அப்பா வீடு கட்டிட்டேன்ப்பா, அப்பா ட்ரெயினை வாங்கிட்டேன்ப்பா, அப்பா கப்பலை வாங்கிட்டேன்னு. வாங்கின முன்னாடி உங்கள் பக்கத்தில் இன்னொரு கப்பல் பெருசாக, ஏப்பா நம்ம இது அவனை பார்க்கும்போது அவெல்லாம் நம்மளை பிச்சைக்கார மாதிரி பார்ப்பான் போலையே அப்படின்னா போதும், அன்னையோட உங்களுக்கு அது நார்மல் ஆயிரும். அவ்வளவுதான் பிரியமானவர்களே. எவ்வளவு ஆழமாக வேத வசனம் இந்த ஐஸ்வர்ய மயக்கத்தை குறித்து நம்மோடு பேசுகிறது என்று பாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் போவோம். சீக்கிரத்தில் நாம் முடிச்சிருவோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயம், கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நீங்கள் அப்போ நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பாருங்கள். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், நான் தாங்க எனக்கு முக்கியம், என்னைய ஒருத்தன் ஹேட் பண்ணிட்டானா அவனை ஒன்று சொல்லி முடிப்பேன், இல்லை நான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவேன். இதுதான் இந்த காலமாக இருக்கிறது. நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. இது உங்கள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். முதல்ல எப்படி இருப்பாங்களா? தற்பிரியராக இருப்பாங்களாம். அடுத்து எப்படி இருப்பாங்க? பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். ஏட்டிக்கு பூட்டி பண்ணுறதுல கில்லாடியாக இருப்பான். அவனுக்கு பண்ணலன்னா தூக்கமே வராது. அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும். யாரையாவது தூஷிச்சுக்கிட்டே இருக்கணும். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். அப்படி போயிட்டே இருக்கு அந்த லிஸ்ட்டு. பணப்பிரியராயும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் உன்கிட்ட வசனம் நிலை கொள்ளாதுன்னு வேதம் சொல்லுதுங்க. எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். அதே இதை 1 தீமோத்தேயுல ஒரு வசனம் இருக்குது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு நிறைய வசனத்தை சொல்லித்தார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு கேள்வி வருது, பிறகு நான் கார் வாங்கலாமா? தாராளமாக 10 கார் கூட வாங்க, உங்களுக்கு காசு இருந்தால் யாரும் உங்களை வாண்டேன்னு சொன்னால். ஆனால் அவங்க இருதயத்தை அதில் வைக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. வசனத்தில் வை, ஏன் மேலே வை, வருகிற ராஜ்யத்தின் மேலே வை. அப்போ ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அது பேரே மயக்கம். அது வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்குள்ள வசனம் பேசுறது கேட்காது, கடவுள் பேசுறது கேட்காது, ஆவியானவர் பேசுறது கேட்காது, எதுவுமே கேட்காத ஒரு நிலைமைக்குள்ள நாம் தள்ளப்பட்டு விடுவோம்.
ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால. ஏன்னா நம்ம பேசணும்ல, இந்த 2 உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கும் நம்மளை வந்து நெருக்குமா, நம்மகிட்ட இருக்கிற வசனத்தை பிடுங்கி போடுகிறது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த 2 எங்கேருந்து வரும்? பிசாசின் இடத்துலேருந்து உங்களுக்கு வரும். ஆமென், 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 அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, 4 காரியங்களை இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். கடவுளுடைய வசனம் உங்களில் நிலை கொண்டிருக்கணும், உணர்வுள்ள உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், இடரல் அடையாமல், வசனத்து நிமித்தம் துக்கம் வரும்பொழுது இடரல் அடையாமல் இருக்கணும், உலக கவலை இல்லாமல் இருக்கணும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இல்லாமல் இருக்கணும். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்து நம்ம முடிச்சிடும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா இதை தான் நம்ம ஃபைனலாக பார்க்கணும். உள்ளவன் எவனோ, அதாவது பரலோக ராஜ்யம் என்ன பிரின்சிபிளில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மிக கவனமாக சிந்திக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமேன், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் வந்து அதை மிக கவனத்தோடு நம்மோடு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்க முடியும். அதை உலகத்தான் எப்படி இருக்கிறாங்கிறது முக்கியம் அல்ல, ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த வாஞ்சியோடு இருந்தால் இன்னும் கிடைக்கும். பாருங்கள், இதில் வந்து அப்படியே அந்த 13ஆம் அதிகாரத்திலேயே நீங்கள் 25ஆம் வசனத்தை பாருங்களேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து, நல்ல கவனிங்க, கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அங்கே ஆண்டவர் பாருங்க 24ஆம் வசனம். வேறொரு ஓமி அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் தன் நிலத்திலே நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. 26ஆம் வசனம். பயிரான வளர்ந்து வந்தது. வீட்டஜமான் வேலைக்காரரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உமது நிலத்திலே நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதிலே களைகள் எப்படி உண்டாகின என்றார். அப்போ நல்ல கவனிங்க, 5வது விஷயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, அதாவது மைய வசனம் வந்து அந்த 13, 12. கடைசி நம்ம தியானிக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லாதான் ஆண்டவர் கோதுமையை விதைச்சிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா பிசாசு வந்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது களைகளை விதைக்கிறான். ரொம்ப எச்சரிக்கையோடு கூட இருக்கணும். ஏன்னா இந்த களைகளை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஆண்டவரே வந்து பார்த்தா சொல்லும்போது, இப்போ விட்டுரு, கடைசியில் பார்த்துக்கலாங்கிறாரு. இதுதான் அதில் ஒரு பயங்கரமான காரியம். என்னை பொறுத்தவரையில் இந்த களைகள் எப்படிலாம் வரும் நம்ம வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா, தவறான மனிதர்களோடு மிக நெருக்கிய ஐக்கியம். அதாவது அவன் சரியான ஆள் இல்லை, இருந்தாலும் அவனோடு ஒரு நெருங்கி ஐக்கியம். அதாவது எல்லாரையும் குணத்தை பார்த்தா பழகணும் அப்படி இல்லை. நீங்கள் சிலரோடு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக எப்போ பார்த்தாலும் தீவனையே விதைத்து கொண்டிருக்கிறவன் சொன்னால், அவங்களோட நீங்கள் பழகலாம், எப்பவும் பழகலாம், நண்பர்களாக பழகலாம், வீட்டில் போய் சாப்பிடலாம், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லலாம். ஆனால் அவன் பேச்சுபடியே நீங்கள் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தீங்கனாலே இந்த களைகள் நமக்குள்ளே கான்ஸ்டண்ட்டாக விதைக்கப்படும். ஆமென், ஆமென். ஏன்னா மிக ஆழமான காரியம். ஏன்னா நமக்கு வந்து எப்போ இந்த இதை குறித்து சொல்லும் பொழுது, நீதிமொழிகள் ஒரு வசனம், அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம். களைகள் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்படுகிற நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30, 31 என்று நினைக்கிறேன். ஆமாம். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். என்ன, நல்ல கவனிங்க. இதோ அதெல்லாம் முள்காடாக இருந்தது. ஒரு நல்ல திராட்சை தோட்டம், அவன் ஒரு சோம்பேறி. அதெல்லாம் முள்காடாக இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சரி மூடினது, அதன் கற்சுவர்கள் இடிந்து கிடந்தது. இது என்ன சொல்றாரு? ஒருத்தன் களைகள் அவனுடைய வீட்டுக்குள்ளே தோட்டத்துக்குள்ளே முளைக்கிறது காரணம் நீ சரியில்லைங்கிறாரு. நீ சரியான ஞானத்தோடு செயல்படவில்லை, நீ சரியாக இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த தவறான மனிதர்கள் மூலமாக, தவறான ஆலோசனைகள் மூலமாக, தவறான வேத போதகங்கள் காரணமாக நம்ம தப்பான பாதையில் போயிடக்கூடாது. களைகள் வந்து அப்படி தான் விதைக்கப்படும்.
நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நான் 5 காரியங்களை குறித்து இன்றைக்கு சிந்தித்திருக்கிறோம். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், 5 காரியங்களை நம்ம முடிக்க போகிறோம். முதல் காரியம், கர்த்தருடைய வசனம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டுமானால் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டாகும் போது இடரல் அடையாமல் நாம் இருக்க வேண்டும். 3வது, உலக கவலையை குறித்து எச்சரிப்பாக இருக்க வேண்டும். 4வது, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 5வது, களைகளை சத்துருவானவன் விதைத்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. ஆழமான சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை ஆசீர்வதிங்க. இதை கேட்ட ஜனங்கள் ஆண்டவரே மிகவும் பயனடையத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.